ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைஸ் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எட்டயபுரம் ஆட்டு சந்தை தான் வந்திருக்கோம். இந்த ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை காலையில் ஒரு 4-5 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 10 மணிக்கெலாம் சந்தை வந்து முடிஞ்சிடும். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 15/8/2026. இப்போ உள்ள போயிட்டு சந்தையோட நிலவரத்தை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சேனலை புதுசாக பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். நீங்கள் கால்நடையில் பண்ணை வச்சுருந்தீங்கன்னா அந்த பண்ணையை வந்து விளம்பரப்படுத்தணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நேரடியாக வந்து உங்கள் பண்ணையை வந்து விளம்பரப்படுத்துவோம். இப்போ உள்ள போயிட்டு சந்தை நிலவரத்தை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த ஊர்லேருந்து வரையா? மைப்பாறுலேருந்து வர்றையா. மைப்பாறுலேருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமாம். எப்படியா ஆடு வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கோம். கன்னி இல்லையா? கன்னியாடு தான். கன்னியாடு. ஒரு குட்டி தானா? ஒரு குட்டி தானா? ஒரு குட்டி தான் இருக்கு. ஒரு குட்டி தான். ஆடு பல்லு எப்படியா? பல்லு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. உம்மரியா கிடாமரியா? கிடாமரி. கிடாமரி. எத்தனை மாசம் மாதிரியா இருக்கும்? 3 மாதம் மாதிரி இருக்கு. 3 மாசம் மாதிரி. ஒரு மாதிரி ஒரு குட்டியோட இருக்கு. என்ன விலை சொன்னாங்க? 15 ரூபா சொன்னாங்க. 13 ரூபா வாங்கி. 15 ரூபா சொன்னது. வாங்கினது 13 ரூபா. 13 ரூபா வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறியா? ஆமா. அண்ணா எந்த ஊர்ந்து வரீங்கண்ணா? இது கோயில்பட்டியில இருந்து. கோயில்பட்டியில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படின்னா கிடாவா ஆடா? கிடா வாங்கிருக்கீங்களா? ஆமா வாங்கிருக்கீங்க. எப்படின்னா பல்லு எப்படின்னா கிடாவுக்கு? இல்லைண்ணே, கிடாவுக்கு பல்லு எப்படின்னா? பரவாயில்ல பரவாயில்ல. நல்லா பல்லு போட்டுருக்கு. எப்படின்னு வளர்ப்புக்கு போதா இல்லை கோயிலுக்கு எதுவும் போதா? கோயிலுக்கு வேண்டி போறீங்க. என்ன விலைன்னு சொன்னாங்க? 17 சொன்னாங்க. 17 சொன்னாங்க. என்ன விலை கேட்டிய? 14. 14 வாங்கினதா கேட்டதா? கேட்டது 14. வாங்கினது 14. 14 தான் வாங்கினீங்களா? 17 சொன்னதை 14 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஐயா எந்த ஊர்ந்து வரியா? நாங்கள் முக்குட்டுமல்லியிலிருந்து வர்றோம். எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆடு வாங்கிருக்கீங்களா? வாங்கியிருக்கு. எப்படியா ஆடு செனையா? அப்படி செனை. செனையா? எத்தனை மாசம் சொன்னாங்க? 4 மாசம் செனை. 4 மாசம் சொன்னாங்களா? பல்லு எப்படி ஆட்டுக்கு? சொன்னது பல்லு 6 பல்லு. 6 பல்லு. 6 பல்லு. என்ன விலை சொன்னாங்க? அவங்க சொன்னது 20 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா சொன்னாங்க. 18 ரூபாய்க்கு 18 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு. 20 ரூபா சொன்னது என்ன விலை கேட்டிய? நாங்கள் கேட்டது 17 ரூபாய்க்கு கேட்டோம். சரி, முடிஞ்சது 18 ரூபாய். 18 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. வீட்டு வளர்ப்புக்கு ஆடு வச்சிருக்கீங்களா? வீட்டில் இல்லை, ஆடு இல்லை. நம்ம ஆடு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எல்லாம் பொடிக்குட்டி வளர்க்குட்டியா பிடிச்சிருக்கீங்க? மாட்டு பாலுக்காக பிடிச்சிருக்கு. பால்குடி குட்டினா? ஆமாண்ணா. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? குட்டி எல்லாம் 10 நாள் 5 நாள். 1 மாசம் ஆகல. 10 நாள் 10 நாள் தான் பொண்ணு. எப்படி 3 கிராமரியா பொம்மரியா? ஒரு கிடாமரி, 2 பொம்மரியா, செம்பரி பொண்ணு. இது செம்பரி. பொட்டு குட்டினா? பொட்டு குட்டி. இது எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? இது எல்லாமே அதே தான். அதேதான். எந்த ஊர்ல இருந்து வரியா? பின்னாடிக்குறிச்சியிலேருந்து வரோம். எல்லாம் பால்குடி குட்டி. மாடு வச்சிருக்கீங்களா வீட்டுல? மாடு இருக்கு. பால் மாடு இருக்கு. அதனால தான் பால்குடி குட்டியா வாங்கிட்டு போறியானா? எல்லாம் ஒரிஜினல் கொடியாடு குட்டினா? ஆமா, கொடியாடு. இது பொட்டுக்குட்டி. பொட்டுக்குட்டி. இந்த 3 சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க? 3 சேர்ந்து 5000 ரூபா சொன்னாங்க. 3 சேர்ந்து 5000 ரூபா சொன்னாங்க. என்ன விலை கேட்டிய? நான் 2500 ரூபாய்க்கு கேட்டேன். 3 சேர்ந்து 2500 ரூபாய்க்கு கேட்டேன். அது முடிஞ்சது நான் 3500 ரூபாய்க்கு. 3500 முடிஞ்சிருக்கு. இந்த பொட்டுக்குட்டி 1500 ரூபா. 1500 சொன்னதா வாங்கினதா? அவங்க 2500 ரூபா சொன்னாங்க. 1500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. பால் மாடு வச்சிருக்கனால பால்குடி குட்டியா வாங்கிட்டு போறீங்க. ஆமா. நாள் இருக்கும். எந்த ஊர்ந்து வரியா? நான் கூத்தலூர். எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமாண்ணே. இப்போ இது பொட்ட மயிலம்பாடி. என்ன மயிலம்பாடி? ஆமா. எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? 20 நாள் குட்டி. 20 நாள் குட்டி. மயிலம்பாடி குட்டி. மயிலம்பாடி. என்ன விலை சொன்னாங்க? குட்டி 1500. குட்டி 1500. அவங்க சொன்னதா வாங்கினதா? நான் வாங்கினது. அவங்க சொன்னது? சொன்னது 2500 ரூபா சொன்னேன். 2500 ரூபா சொன்னாங்க. 2500 சொன்னதை எவ்வளவு வாங்கி? 1500 ரூபாய்க்கு. 1500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எப்படின்னா இது பால் குடிக்குமா? பால் குடிக்கிறது. பால் குடி. மாடு எதுவும் வச்சிருக்கீங்களா? மாடு வச்சிருக்கேன். பால் மாடு. என்ன செம்பரி வாங்கிட்டு போறேன்? என்ன விளையாட்டு குட்டி வாங்காம? ஏதோ இருக்கிறதுக்கு வந்து வாங்கிட்டு போறேன். எதுனாலும் சரி, நான் எல்லாமே வாங்குவேன். செம்பரி குட்டி வாங்குவேன், விளையாட்டு குட்டி வாங்குவீங்க. இன்னைக்கு இந்த குட்டி அமைஞ்சது வாங்கி. நேற்று வெள்ளிக்கிழமை செம்பரி சந்தை தான். நேற்று வரல. ஐயா எந்த ஊர் வந்து வரியா? கோயில்பட்டி பக்கம் ஆவலத்தம். எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. அப்படி ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமா. சரி. பல்லு எப்படி ஆட்டுக்கு? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. எப்படி சென சொன்னாங்களா? அப்படி சென சொல்லியிருக்கேன். எத்தனை மாசம் செனையா? 3 மாதம். 3 மாசம் செனை. நேரம் என்ன நேரம் அது? புளியம்போர். 6 பல்லு ஆடு புளியம்போர் நிறத்துல வாங்கிருக்கீங்க. இதெல்லாம் 3 மாசம் செனையா? 4 மாசம் செனை. என்ன விலையா சொன்னாங்க? 15000. 15000. அவங்க சொன்னதா வாங்கினதா? சொன்னது 15000, வாங்கினது 12. 15 சொன்னதா 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அதுக்குள்ள குறைக்கும் இல்லையா? 4 மாசம் செனை. என்னையா சந்தைக்கு வந்ததுலேயே ஒரு டாப்பான கிடாங்க. நீளம் உயரத்தை பாருங்க. நல்ல உயரம், நல்ல நீளம். நல்ல நீளம், நல்ல உயரம், நல்ல தலசத்து நல்லா இருக்கு. பின்கொம்பு நல்ல வட சட்டமா இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உசிலம்பட்டி. மதுரை உசிலம்பட்டியிலிருந்து 2-3 சந்தையை தாண்டி இங்க வந்திருக்கீங்க. எவ்வளவு பேர் வந்தீங்க? எவ்வளவு ஆடு வாங்க? 2 பேர் வந்தோம். 2 பேர். இவ்வளவு பெரிய கடா பிடிச்சிருக்கீங்க. அந்த இதை சொல்லுங்க, ஸ்டோரி சொல்லுங்க.
எதுக்காக வந்தீங்க, எத்தனை பேர் வந்தீங்க, எப்படி பாத்தீங்க, எப்படி வாங்குனீங்க, அந்த காலையில இருந்து சொல்லுங்க. காலையில கோழி கூச்சில அதுல இருந்து சொல்லுங்க. காலையில 6 மணிக்கு வந்தோம்னே, 6 மணிக்கு வந்து சந்தைக்குள்ள வாங்கியிருந்தோம். 38 எவ்வளவு கிடாவை பாத்தீங்க? அது ஒரு 50-60 கடை அதுக்கு மேல. அவ்வளவு கிடாவை பார்த்தாச்சு. அதுல இதுதான் பிடிச்சிருக்கு. ரைட். என்ன விலை சொன்னாங்க, என்ன விலையில இருந்து ஆரம்பிச்சு? 48,000 சொன்னாங்க. 38,000 ரூபாய்க்கு வாங்கி. அருமையா சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க கேட்ட முதல் 48,000 சொன்னாங்கண்ணே. சரி, நாங்க 38,000 வாங்கி 38,000 வாங்கியிருக்கீங்க. சரி, 38,000 வாங்கி இதுல இருந்து குட்டி எடுத்து பெருக்கணும். அப்போ வீட்டுல ஒரு 30 குட்டி கிடக்கணுமே, கிடக்கா? ஆடு 10 ஆட்டுக்கு மேல கிடக்கு. 10 ஆட்டுக்கு மேல கிடக்கு. சம்மர் மாப்பிள்ளை கடை இந்த கடை தான் இருக்கா, வேற வீட்டுல கடை இருக்கா? கடை இதான் வாங்கிட்டு போறீங்க? 10 ஆட்டுக்கு இந்த கடை வாங்கிட்டு போறீங்க? கலர் நல்ல 3 கலர். 3 கலர். வெள்ளை, செவலை, பின்கொம்பு, மருங்காலு, இறங்காத காய், தலையே கிளிமுக்கில் இருக்கு. காது நல்ல அளவெடுத்து செஞ்சாப்புல இருக்குங்களா? கரெக்டா அந்த வாய் வரைக்கும் இருக்கா? ஐயா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பார்த்து வந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்து. ஆமா 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 எட்டயபுரம் நம்ம சேனல்ல பார்த்தா வந்து. ஆமா சேனல் தான் பார்த்தேன். நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரிஜினல் வந்து கொடியாடு குட்டியிலோட செட்டாடு பிடிச்சு கொடுத்துருக்கோம். ஆமா செட்ட 2 குட்டி, ஒரு கிடா குட்டி, ஒரு மறு குட்டி எல்லாம் பிடிச்சு கொடுத்துருக்கோம். நம்ம சேனல்ல பார்த்து வந்தாங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? ஐயா நான் பழனியில இருந்து வந்திருக்கேன். பழனியில இருந்து எட்டயபுரம். ஆமா, கொஞ்சம் சம்சரிகிட்ட வாங்கினேன். இப்போ ஒரிஜினல் கொடியாடு ஆமா, ஒரு ஒரிஜினல் கொடியாடு வேணும்னு தான் ஒரு ஆடு வாங்கியிருக்கேன், ஒரு கிடா வாங்கியிருக்கேன். கொஞ்சம் சம்சரிகிட்ட கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிடிச்சி வாங்கியிருக்கேன். எங்க போகுது? பழனிக்கு போகுதுங்கய்யா. ஆமா, உங்க சேனல்ல பார்த்து வந்தோம். கிடா மாதிரியே பொம்மரியா? ஆமா, இது வந்து ஒரு கிடா, ஒண்ணு வந்து பொட்டைக்குட்டி. பல்லு எப்படி? பல்லு வந்து 4 பல்லு. 4 பல்லு. நம்ம சேனல்ல பார்த்தா வந்து. ஆமா, நம்ம சேனல்ல பார்த்தா வந்தோம். எப்படி கொடியாடு எப்படி இருக்கு நம்ம சந்தையில்? இது 40 ரூபா சொன்னாங்க. சரி, நான் அப்புறம் அப்படியே 30 ரூபாய்க்கு கேட்டேன். அப்புறம் ஒண்ணு அப்படியே பண்ணி 35 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் வந்து வியாபாரம் கிடையாது, வளர்ப்புக்காக வாங்குறதுனால ஒரு 1000-500 எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டேன். ரைட்டு. சரி, எல்லாமே ஒரிஜினல் கொடியாடு தான். ஆமா, எல்லாம் ஒரிஜினல் கொடியாடு. அந்த கடை வந்து பாத்தீங்கன்னா 21 ரூபாய்க்கு வாங்கினேன். மாப்பிள்ளை கடை. மாப்பிள்ளை கடை. எத்தனை ஆடு பிடிச்சிட்டு போறீங்க? இப்ப வந்து இங்க வாங்கினது நம்ம சம்சைட் எல்லாம் சேர்த்து ஒரு 10 ஆடு எல்லாம் பிடிச்சிருக்கேன். சரி, எல்லாமே ஒரிஜினல் கொடியாடு. ஆமா, எல்லாமே ஒரிஜினல் கொடியாடு. எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா, ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே. எப்படி ஆடுக்கு பல்லு எப்படி? பல்லு 6 பல்லுண்ணே. 6 பல்லு. எப்படி சேனல் சொன்னாங்களா? எப்படி? ஆமாண்ணே, சேனதான். எத்தனை மாசம் சேனை? 3 மாசம் 4 மாசம் 3 மாசம் சேனை சொன்னாங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திண்டுக்கல். திண்டுக்கல்ல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படி அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க? எத்தனை கிலோமீட்டர்? இங்க வந்து 220 கிலோமீட்டர். 220 கிலோமீட்டர். பைக்ல வந்தீங்களா? இதுல வந்தீங்க? பைக்ல தான். பைக்ல கொண்டு ஆடு எப்படி கொண்டு போவீங்க? பைக்ல கொண்டு. பைக்ல தான் போட்டு போவோம். பைக்ல தான். இல்ல, திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கீங்க, ஒரு ஆடு தான் வாங்கிருக்கீங்க. என்ன காரணம்? இது இங்க வந்தா நல்லா இருக்கும் குட்டி அப்படின்னு. கொடியாடு வந்து கொடியாட்டு இருக்கனால இங்க வந்தோம். என்ன விலை சொன்னாங்களே? 16,500க்கு வாங்கினது. 16,500 வாங்கினது. அவங்க சொன்னது 20,000 சொன்னாங்க. 20 சொன்னாங்க. ஆமா, 16,500 வாங்கிருக்கீங்க. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரியா? மேலகண்டமங்கலத்துல இருந்து வரேன். அருப்புக்கோட்டை பக்கத்துல. அருப்புக்கோட்டை பக்கத்துல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. பால்குடி குட்டியா வாங்கிருக்கீங்களா? பால்குடி குட்டி வீட்டுல நம்ம குட்டி கிடக்கணும். 10 ஆடு கிடக்கு. ஆடு வச்சிருக்கீங்க? ஆமா, ஆடு வச்சிருக்கீங்க. ஆடு வந்து இருக்கிறதுனால ஆடு ஈண்டு இதாயிடுச்சு, அதனால பால்குடி குட்டி வாங்கிட்டு வரீங்க. கிடா மாதிரியே பொம்மரியா? ஒண்ணு கிடா மாதிரி, ஒரு பொன் மாதிரி. எத்தனை நாள் மாதிரியா இருக்கும்? இது 15 நாள், இது ஒரு 10 நாள் இருக்கும். 15 நாள் மாதிரி ஒண்ணு, 10 நாள் மாதிரி ஒண்ணு. ஆடுக்கு குட்டி இல்லைன்னா வாங்கிட்டு போறீங்க. 2 சேர்ந்து என்ன விலை சொன்னாங்களே? 3 ரூபா சொன்னாங்க. 2 சேர்ந்து. ஆமா, நீங்க என்ன விலை கேட்டீங்க? 2 சேர்ந்து 4 ரூபா சொன்னாங்க. 2 சேர்ந்து 4 ரூபா. கேள்வி 1700, முடிஞ்சது 1700. 1700. ஒன்னு. ஆமா, ரெண்டு பல்லு. 2 பல்லு. 2 பல்லு கன்னிக்கிடா காய் அடிச்சது. என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 40 ரூபா சொன்னாங்க. சுத்திருக்காங்க. 35 முடிஞ்சு. 35. 5 ரூபா குறைச்சிருக்கீங்க. 2,500. என்ன தேவைக்கு? கோயில் தேவைக்கு. கோயில் தேவைக்கு கரும்போரு, செம்போரு இந்த மாதிரி பிடிப்பாங்க. கண்ணி கேட்டாங்க, பிடிச்சு கொடுத்துருக்கோம். கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டாங்க, பிடிச்சு கொடுத்தோம். கோயிலுக்கு கண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. ஆமா. எந்த ஊருங்க போகுது? அருப்புக்கோட்டை. எந்த ஊர்ல வரியா? கேரட்ல இருந்து வந்து பால்குடி குட்டி வாங்கிருக்கியா? ஆமா. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? 1 வாரம் குட்டி. 1 வாரம் குட்டியா இருக்கும். 2 பொம்மரியா கிடா மாதிரியா? பொம்மரி. 2 பொம்மரி. 1 2 பொம்மரி. இந்த மாதிரி கிடா மாதிரி சுத்த கருமரி. இது எப்படி 1 மாசத்துக்கு மேல இருக்குமா? அப்படி 1 மாசம் இருக்கும். இந்த 2 சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க? 4,000 ரூபா. 4,500. 2 சேர்ந்து வாங்கினது 4 ரூபா. 4 ரூபாய்க்கு. 4,500 சொன்னாங்க. 4 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இந்த சுத்த கருங்குட்டி 3 ரூபா. அவங்க சொன்னதா வாங்கினதா? 3,500 சொன்னாங்க. நீங்க வாங்கினது
3 ரூபான்னு வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறியாண்ணா? இது எப்படின்னா பால் குட்டி எப்படி மாடு எதுவும் வச்சிருக்கீங்களா அப்படி? இல்ல ஆட்டுக்குட்டியில ஆட்டுக்குட்டியில. நான் மதுரை மேலூர்ல இருந்து வரேன். மதுரை மேலூர்ல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. எப்படின்னா வளர்ப்பு குட்டி பிடிச்சிருக்கீங்களா? வளர்ப்பு குட்டிண்ணே. வளர்ப்பு குட்டி 3மே எப்படின்னா கிடாமரியா பொம்மரியா? பொம்மரிண்ணே. 3 பொம்மரி. ஆமா. எப்படின்னா எத்தனை மாசம் மாதிரியா இருக்கும்? ஒரு 4-5 மாசம். 4-5 மாசம் மாதிரி. 3 சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க? 25,500 சொன்னாங்க. 25,500 சொன்னாங்க 3 சேர்ந்து. என்ன விலை கேட்டியா? நான் 19 ரூபாய் கேட்டேன். சரி, லாஸ்ட்ல முடிஞ்சது? லாஸ்டா முடிஞ்சு 20,500. 20,500 முடிஞ்சிருக்கு. குட்டி ரேட் விழுதுண்ணே? குட்டி ஒரு 7 ரூபா 6,800 அந்த மாதிரி. அந்த மாதிரி விழுது. வளர்ப்பு வாங்கிட்டு போறியாண்ணே? ஆமாண்ணே. வீட்டில் ஆடு வச்சிருக்கீங்களோ? வீட்டில் ஆடு இருக்குண்ணே. என்ன எந்த ஊர்ந்து வரியா? இழந்தக்கலாம். எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படிண்ணே குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமா. எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? இது 2 மாசம் குட்டி. எத்தனை? 2 மாசம் குட்டி. 1.5 மாசம் 2 மாசம் குட்டியா இருக்கும். கிடாமரியா பொம்மரியா? கிடாமரி. 2 கிடாமரி. 2மே கிடாமரியா? ஆமா. 2 சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க? 2 சேர்ந்து 7 ரூபா சொன்னாங்க. 2 சேர்ந்து 7 ரூபா சொன்னாங்க. என்ன விலை கேட்டியா? நாங்க 5,800 வாங்க. 5,800 வாங்கினது. வாங்கினது 7 ரூபா சொன்னது. என்ன விலை கேட்டியா நீங்க? நாங்க 5,500 கேட்டோம். சரி, முடிஞ்சது? 5,800. ராஜபாளையா ராஜபாளையத்துல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. என்னையா ஒரே சுத்த வெள்ளையா இருக்கு? சீனி ஆடுன்னு சொல்லுவாங்க அந்தாடா. அதோட சந்தை எப்படியா அது? கிடாமரியா பொம்மரியா? 2மே பொட்டையா. 2மே பொட்ட மாதிரி. ஆமாயா. 2 சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க? ஐயா அவங்க சொன்னது 17 சொன்னாங்க. அது 2 சேர்ந்தா? ஆமா. 17 சொன்னாங்க. எப்படி கேட்டியா? நான் 13 கேட்டேன். 17 சொன்னதா 13 கேட்டிய. அடுத்து 14ன்னா முடிஞ்சது? 14 முடிஞ்சிருக்கு. இன்னும் இந்த மாதிரி இந்த ஆடை செலக்ஷன் பண்ணி வாங்கிருக்கீங்க. என்ன காரணம்? இந்த சீனி ஆடையா? இது நம்மளுக்கு கொஞ்சம் வெள்ளையான பிடிக்கும். சரி ஆடு. சீனி ஆடுங்க எப்பயுமே ஒண்ணு இருக்கும். இதுக்கு முந்தி 2 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. சரியா? அது பதிலுக்கு சரி வாங்குவோமேனு ஒரு ஆசை. சீனி வந்து கிடைக்க கஸ்டமர் சந்தைக்குள்ளே கொஞ்சம் அமையாது இல்ல? கொஞ்சம் அபூர்வமா இருக்கு. நல்ல ஆடா இருக்கு. அதனால நல்ல ஆடா வாங்கியாச்சு. ரேட் எப்படி பரவாயில்லையா? ரேட்லாம் பரவாயில்ல. மேல்மந்தை ஆடு வாங்கிருக்கீங்களா? எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆடு வாங்கிருக்கீங்க. ஆடுக்கு பல்லு எப்படியா? பல்லு 3/4 சீருக்கு மேல இருக்கு. சரி, ஆடு சென சொன்னாங்களா? அப்படி ஆடு சேனதான். எத்தனை மாசம் சென சொன்னாங்க? 3 மாதம் சேனை இருக்குன்னு என்னோட கணிப்பு. இருக்குன்னு ஒரு கணிப்பு. ஆமா. ரைட்டு. ஆடு வந்து 3/4 பல்லு இருக்கு. 3/4 பல்லு. எல்லாரும் பல்லு நல்லா இருக்கிறதா வாங்குவாங்க. சரி, விவரமான ஆட்கள் மட்டும்தான் பல்லு தேடி இருந்தாலும் அது பரவாயில்ல. என்ன காரணம் அது? இல்லையா? என்ன காரணம்? ஆடு வயசு தக்கிற பல்லு குறையும். இல்ல அப்படி கூடையில பல்லு குறையும். பல்லு குறையும். அப்படி வாங்குதில்ல, என்ன காரணம் கேட்க? வளர்ப்புக்கு தான். வளர்ப்பு நல்லா இருக்கும். வளர்ப்பு நல்லா இருக்கும்ண்ணே. இப்ப எல்லாரும் நல்ல பல்லு நல்லா இருக்கணும். 2 பல்லு 4 பல்ல வாங்குவாங்க. நீங்க பல்லு நீங்க தேஞ்சிருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்குறீங்களா? அதுல எப்படி? என்ன காரணம் அது? இல்ல உங்களுக்கு வெள்ளாடு மட்டியா இருந்தாலும் ஈடும். அதான் கேக்குறேன். மட்டியில ஈடத்தை எத்தனை இது வச்சுக்கலாம்? அது ஈட்டு மட்டியில போறா ஈடத்தை ஆடு பராமரிப்பை பொறுத்து. பராமரிப்பு பொறுத்து. என்னோட கிளம்பியா 14.5. 14.5 வாங்கினது ஐயா. அவங்க சொன்னது அவங்க 17 சொன்னேன். 17 சொன்னாங்க. ஆடு சரி. அதுக்குமே குறைக்கலையா? 14.5 இல்லைட்டாங்க. சரி, எத்தனை ஆடு வீட்டுல வச்சிருப்பிய? ஒரு 5-6 கிடக்கு. 5-6 கிடக்கு. நல்ல ஆடுன்னு வாங்கிட்டு போறீங்க. ஐயா எந்த ஊர்ந்து வரியா? புத்தலூரணி. எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஐயா பால் குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமா. எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? இது எத்தனை நாள் குட்டி? தொப்பு குட்டி போல. ஆமா. 10-15 நாள் குட்டியா இருக்கும். இது புளியம்பூர்ல உள்ள கலர்ல எல்லா மக்கள் பிடிச்சி வாங்குற கலர். என்ன ஒத்த குட்டி வாங்கி போல? என்ன மாடு எதுவும் வச்சிருக்கீங்களா? மாடு இருக்கு. மாடு இருக்கு. பால் மாடு இருக்கு. பால் மாடு இருக்கு. என்ன விலையா சொன்னாங்க? 2,500 சொன்னாங்க. சரி, 2,000 வாங்கிருக்கோம். 2,500 சொன்னது 2,000 வாங்கிருக்கீங்க. வாங்கிருக்கோம். கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்ல? ஒரு 1000 குறைக்க முடியலையே. கொடுக்க மாட்டாங்க. குறைக்க மாட்டான்ட்டாங்க. 500 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. 500 ரூபாய் குறைச்சு. மாடு வச்சிருக்கா வாங்கிட்டு போறியா? ஆமா. வேலூர்ல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்காங்க. ஆமா, வேலூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஆமா ஆமா. எப்படி ஆடு நல்லா பிடிச்சு கொடுத்துருக்கா? அப்படி நல்லா தெளிவா பிடிச்சு கொடுத்துருக்கு. என்ன கிடா? புளியம்போது கரும்போரா பிடிச்சு கொடுத்துருக்கு. புளியம்பூர் கரும்பூர். ஆமா. இது மாப்பிள கடையா? எனக்கு மாப்பிள கடாயி. அப்படின்னு பல்லு மாப்பிள கடாய் ஒண்ணு வேணும். பல்லே போடல இன்னும். பல்லே போடல. நல்ல கிடாண்ணா. ஆமா கிடா. நல்ல முகலட்சணம்ண்ணா. ஆமா, முகலட்சணா முகக்கூறு. நம்ம சேனல்ல பார்த்தாங்க. நம்ம சேனல்ல பார்த்தா வந்திருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் வேலூர் இருக்கும்? எட்டயபுரத்துக்கு வேலூர்ல எத்தனை கிலோமீட்டர்? 550 கிலோமீட்டர். அப் அண்ட் டவுன் 1100 கிலோமீட்டர். 1100 கிலோமீட்டர் தான் அங்க இருந்து வந்து. ஆமா, வந்து தெளிவா சுத்தமா வாங்கி கொடுத்துருக்கு. அப்போ ஆடுகள் வந்து வாங்கணும்னா சரி நம்ம பார்த்து வாங்க. ஆமா, இதே மாதிரி ஆடு குட்டி வாங்கன்னு நம்ம தொடர்பு கொள்ளலாம். நம்ம தெளிவா சுத்தமா வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுத்துடலாம். ஆமா, அது போல நான் உள்ள வாங்க பேருக்கு நான் ஏத்தணும். ஐயா எப்படி இருக்கு சந்தை எப்படி இருக்கு? சொல்லுங்க ஐயா, பெரிய ஆள் சொல்லுங்க.
நல்லா தான் இருக்கு. ஆமா நல்ல பொருள் நல்ல வேலை தான் நல்ல பொருள் நல்ல வேலை. என்னைக்கும்